ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க டியர் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். டியர் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ஜீவ் பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், போஸ் வெங்கட், இன்னும் சில பேரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு இப்ப பாத்துரலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோனிய தான் காட்டுறாங்க. ஹீரோனி வீட்ல ஹீரோனிக்கு மாப்பிள்ளை பார்க்க வர மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் நான் கொரட்டை விடுவேன்னு ஹீரோனி சொல்ல எந்த ஒரு மாப்பிள்ளையும் ஒத்துக்க மாட்றாங்க. இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோனி கதை போக, அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு நல்ல தூக்கத்துல இருக்க சின்ன ஒரு சத்தத்தால முழிச்சுக்கிறாரு. இப்படி லைட் ஸ்லீப்பரான நம்ம ஹீரோவும், சத்தம் போட்டு தூங்குற நம்ம ஹீரோனியும் ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி கல்யாணம் பண்ணிக்கிற இவங்க கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாங்களா? இல்ல நடுவுலயே பிரிஞ்சுட்டாங்களான்றது தான் படத்தோட மீதி கான்செப்ட். படத்துல நடிச்சிருந்த எல்லாரோட நடிப்பும் நல்லபடியாவே இருந்தது. போன 1, 2 படங்கள்ல ஜீவ் பிரகாஷ் எப்படி நடிச்சிருந்தாரோ, அதே ஒரு ரேஞ்சில தான் இந்த படத்துலயும் நடிச்சிருந்தாரு. புதுசா எந்த ஒரு நடிப்பையும் நான் அவர்கிட்ட பார்க்கல. படத்துல வர நம்ம ஹீரோனியான ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்ல ஒரு மெச்சூரான நடிப்பையே குடுத்திருந்தாங்க. படத்துல வர மியூசிக் எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாவே இருந்தது. படத்துல வர பாட்டெல்லாம் அவ்வளவா ரசிக்கும்படி இல்ல. மேலும் இந்த படத்துல அதிகமான சீன்ஸ் போரிங்காவே போச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் நல்லபடியா பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. பார்க்கணுன்றவங்க போய் பாருங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.